அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் முன்னாடி பெங்களூரில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. யாரும் நினச்சே பார்க்க முடியாத லெவலுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவர் பெங்களூரில் ஆல்மோஸ்ட் 2.8 crore லாஸ் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி லாஸ் பண்ணார் அதை பற்றி பார்ப்போம். அவர் மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 or 2 days கழித்து அவர் வீட்டுக்கு வந்து மொபைல் ஃபோன் வந்திருக்கு. மொபைல் ஃபோன் வந்து அவருக்கு லாட்டரியில் கிடச்சது, பிராண்ட் நியூ மொபைல் ஃபோன் லாட்டரியில் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மொபைலில் ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணி சிம் கார்டு அதில் இன்சர்ட் பண்ணி எல்லா கான்ஃபிகரேஷனும் அவர் பண்ணிட்டார். அடுத்த 1 வீக்கில் அவர் அக்கௌண்ட்லேருந்து பணம் போக ஆரம்பிச்சது. அப்ராக்ஸ் டோட்டல் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.8 crore ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எது ஃப்ரீயாக கிடைச்சாலும் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாது, உங்கள் பேங்க் பேலன்ஸ் 0 ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாக யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா முதல்ல செக் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லாட்ரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்களா இல்லையா அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து லாட்ரியில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா இவர் வந்து அவர் லாட்ரியில் அப்ளை பண்ணாரா என்னங்கிற அவருக்கே தெரியாது. மொபைல் ஃபோன் வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த 1 வீக்கில் அவர் அக்கௌண்ட்லேருந்து 2.8 crore ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.